வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் என்னன்னா, தமிழ்நாடோட பெருமை, தமிழ்நாடோடைய பாரம்பரியம், தமிழ்நாடோடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட் மெடிக்கல் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன சார் நார்த்து சைடில் இருக்கக்கூடிய எய்ம்ஸை பற்றி பேசுகிறீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மரை பற்றி பேசுகிறீங்க. உலகத்திலேயே நிறைய சாதனைகளை படைத்த மருத்துவர்களும் சரி மருத்துவமனையும் நம்மளுடைய தானே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எம்எம்சி காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னா மார்க்ஸ் எக்கச்சக்கமாக வேணும்ல, ரைட்டா? ஏன்னா இப்போ கட் ஆஃப்ஸ் பயங்கரமாக ஏறி போகுது. அதுக்கு தான் ஆர்ஜிஆர் அகாடமி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பிளான் அட்டகாசமாக ஒரு 20 ஸ்டூடெண்ட்டை அழகாக செலக்ட் பண்ணி அது மூலயமா அவங்களுக்கு 100% அந்த சீட்டு வாங்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய 1 இயர் ப்ரோக்ராம், ரைட்டா? அதுவும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், தங்கி தான் படிக்கணும், நோ டே ஸ்காலர்ஷிப், சரியா? இது கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கோர்ஸுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இருந்து அக்காமடேஷனில் இருந்து தென் புக்ஸ் மெட்டீரியல் அந்த எல்லா டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது, கேரண்டியாக சீட்டு வாங்கணும், அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கூகுள் ஷீட்டு கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் ஃபில் பண்ணி உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேமு, ஆமாம் நானும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு டெஸ்ட்டு மட்டும் இருக்கும், என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அதை மட்டும் நீங்கள் எழுதி குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை சார் நான் படித்த இடத்துல சரி இல்லை நான் 1 இயர் ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இதில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ப்ரோக்ராம் போகலாமா? நம்ம பார்க்க போகிற காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கல்லூரி. நிறைய விஷயத்தில் ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1664 பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்திய கம்பெனி சார் எட்வர்டு அவர் மூலயமா தான் இது ஸ்டார்ட் பண்ணப்படுது. 1664 அப்படின்னா பாருங்களேன். 1835 2 பிப்ரவரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டலாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 64ல் அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அந்த காயப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவத்துக்காக தான் 1664ல் கொடுத்துருக்காங்க. பட் 85ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல உருவாச்சு. 2 பிப்ரவரியில இருந்து தான். அந்த 2 பிப்ரவரியில அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எதுக்கு அப்படின்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு, படிக்கிறதுக்காக மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ்னு சொல்றாங்க இல்லையா, அது 1835ல ஸ்டார்ட் ஆச்சு. தென் செகண்ட் ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை நம்மளுடைய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு. 2011ல் தான் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேம் சேஞ்ச் பண்ணாங்க. 18,000 பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க. அப்பா எப்படி இல்லை, பயங்கரமா இல்லை? ஆமாம், ஒரு நாளைக்கு 18,000 பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லேடி டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் லேடி டாக்டர் யாரு? முத்துலட்சுமி அம்மா. அவங்க படித்த காலேஜ் தான் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1950ல் ஃபர்ஸ்ட் நியூரோ சர்ஜரியை பண்ண இடமும் நம்மளுடைய எம்எம்சி தான். ஸ்கின் டாக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில், தம்பையா அப்படின்ட்டு, அவரும் படித்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எம்எம்சி. இந்த மாதிரி எம்எம்சிக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். அதே போல் நம்ம முத்துலட்சுமி அம்மா கேன்சர் ஹாஸ்பிட்டல் கிண்டியில் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணி உலக லெவத்துக்கு எடுத்துகிட்டு போன நம்ம சாந்தா மேடமும் படித்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எம்எம்சி. இந்த அளவுக்கு பேரோடு இருக்கக்கூடிய காலேஜில் நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக இருக்கும்ல, சூப்பராக இருக்கும்ல, அருமையாக இருக்கும். கடாவர், ஹையஸ்ட் கடாவர் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எம்சி, ரைட்டா? இந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது. அப்போ அதில் போய் நானும் இருந்தானா எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். 125 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு அதில் பார்க்கலாம் நீங்கள். அதில் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி சொல்லிக் கொடுத்த இடமும் அருமையான பண்டைய காலத்தில் இருந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். தென் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேவை லான்ச் பண்ணாங்களா, செகண்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்எம்சியில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மிஷினை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அளவுக்கு இவ்வளோ ஒண்டர்ஃபுல் விஷயம் தாங்கக்கூடிய அந்த எம்எம்சியில் நம்ம போனால் எப்படி இருக்கும்? ஃபீஸு கவர்மெண்ட்டில் 18,610 தான் இப்போ ஃபீஸு, ரைட்டா?
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எம்சியில் என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். நிறைய இடத்துல வெறும் காலேஜும் அந்த இது மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம எம்எம்சியில் பொறுத்த வரைக்கும் கூட சேர்ந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம வந்து இருக்குது. அதில் ஐஓஜி இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கேசிஹெச் இருக்குது, தென் ஐசிஹெச் இருக்குது, தென் ஐஎம்ஹெச் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐஓஜிஹெச் இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிட்டி மெடிசனுக்கும் சரி நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்எம்சி கூட பின்னி பணிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ரிசர்ச் சென்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இருக்குது. ரைட்டா? ஒரு 18,000 பேஷண்ட்டை ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ணுற இடம்னா எப்படி இருக்கும்? ஜேன்னு இருக்கும்ல. அங்கே போய் பாருங்களேன், அந்த மாதிரி காலேஜில் நான் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்களேன். நீங்களும் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய தகுதியானவங்க தான். ரைட்டா? அந்த காலேஜில் போகலாமா? சென்னைக்கே பெருமை. ரைட்டா? தமிழ்நாட்டுக்கே பெருமை வாய்ந்த இந்த காலேஜில் நான் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களுடைய கனவு நனவாகிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறோம். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். 24 ஹவர்ஸில் வந்து 18 ஹவர்ஸ் உங்கள் கூடிய டீச்சர்ஸ் இருந்து கைட் பண்ணுவாங்க. 6 ஹவர்ஸ் நீங்கள் தூங்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அருமையான டீச்சிங் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கணும், ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டு, இதுதான் நம்மளுடைய மெயின் வந்து பர்பஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி சப்போஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம். ரைட்டா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா டைரெக்டாக கால் பண்ணி பேசணும்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். RJR Academy is ready to help you. Thank you.